இந்த சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கணியத்திற்குரிய உமர் மௌலானா சார் அவர்கள் நம்முடைய பிரதேசத்தில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மிக அதிகமான மக்களுக்கு அறிமுகமான ஒரு சகோதரர். குறிப்பாக மருதமுனையை பொறுத்தவரையில் மருதமுனையின் மிக முக்கியமான ஆளுமைகளில் அவரும் ஒருவர். நம்முடைய இந்த அக்பர் கிராமத்தை உருவாக்கி கட்டி எழுப்புவதிலே மிகப்பெரிய பங்காற்றியவர். அவருடைய இளமை பருவத்தில் மிக கூடுதல் ஈடுபாடு காட்டியவர். மார்க்க பணிகளில் மிக ஆர்வத்தோடு ஈடுபாடு காட்டி தாவா பணியிலும் கவனம் செலுத்திய ஒருவர்தான் நம்முடைய உமர் மௌலானா சார் அவர்கள். அதுபோல கல்வித்துறையில் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி நம்மில் எல்லோருக்கும் தெரியாவிட்டாலும் அவரோடு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். மிக பாடுபட்டு கல்வித்துறையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை வகித்து கொண்டிருந்தவர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணத்தை நிர்ணயித்திருக்கிறான். ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திலே உயிர்கள் எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த உயிர்களுக்குரிய தவணைகளும் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தாயின் வயிற்றில் அவன் சிசுவாக இருக்கிற போது இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போகிறான் என்பது அங்கே வைத்து எழுதப்படுகிறது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அந்த விடயம் தொடர்பான அறிவு இந்த உலகத்தில் யாருக்குமே சொல்லப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு தகவல் சொன்னார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா 2 வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வதென்பது, இன்னமொன்று இந்த உலகத்தை விட்டு வேகமாக பிரிந்து விடுவது என்பது. இதில் நீ விரும்பியதை தேர்வு செய்யலாம் என்று அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அடியானோ அல்லாஹ்விடத்தில் செல்வதையே தேர்வு செய்தார். உலகத்தில் தொடர்ந்து இருப்பதை அவர் விரும்பவில்லை என்ற தகவலை சொன்ன போது அந்த சபையில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் புரிந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி தான் சொல்லுகிறார்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படி ஒரு சாய்ஸை கொடுத்தான். ஆனால் அவர்களுக்கு கூட எப்போது மௌத்தாகுவார்கள் என்கிற அறிவு இருக்கவில்லை. வேகமாக மௌத்தாகிற அந்த வாய்ப்பை கேட்டார்களே தவிர, நான் இத்தனையாவது வயதில் இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் வைத்து வஃபாத்தாகுவேன் என்கிற அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அதை மறைமுகமாக வைத்திருக்கிறான். அதிலே பல தத்துவங்களும் பல ஆழமான கருத்துக்களும் இருப்பதை நாம் எல்லோருமே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான அடியானாக இருந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய 63வது வயதில் மரணிக்க செய்தான். அதற்கு அடுத்ததாக இந்த உம்மத்திலே சிறந்தவராக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வஃபாத்தாகிற போது அவர்களுக்கும் வயது 63. அவர்களுக்கு அடுத்ததாக இருந்தவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் வஃபாத்தாகிற போதும் அவர்களுக்கும் வயது 63. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லோருமே மரணித்தே ஆக வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை அனுபவித்தே தீரும். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை கண்டிப்பாக அடைந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு, வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே நபியை பார்த்து சொல்கிறான், குல், நபியை நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லி வையுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் என்று சொல்லுங்கள் என்று.
அன்புள்ள சகோதரர்களே, என்னையும் உங்களையும் இந்த மௌத் துரத்தி கொண்டே இருக்கிறது. எந்த இடத்தில் வைத்து பிடிக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் மட்டுமே அறிவான். நம்மை நாம் ஒவ்வொரு நிமிடமும் சுய பரிசோதனை செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த தவணை நமக்கு சொல்லப்படவில்லை. அந்த தவணை தெரிந்தால் செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தவணை நெருங்கும் போது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் உலகத்தில் நீதி காணப்பட மாட்டாது, ஒழுங்கு காணப்பட மாட்டாது. உலகம் குழம்பி போய்விடும். எல்லோரும் நினைத்ததை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மரண பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர் உமர் மௌலானா சேர் அவர்கள் தன்னுடைய 59வது வயதில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அவரோடு நெருங்கி பழையவர்களுக்கு தெரியும், அவர்கள் நிறைய மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் எதிர்பார்த்தார்கள். கல்வி ரீதியான பல மாற்றங்களை எதிர்பார்த்தார்கள். அவர்களுடைய குடும்ப ரீதியான பல விஷயங்களுக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் நாடிய நேரத்தில் அவரை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள நீதியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்மிடத்தில் பணம் இருக்கலாம், நம்மிடத்தில் நிறைய திறமைகள், ஆற்றல்கள் இருக்கலாம், நம்மிடத்தில் விவாதிக்கிற திறமை இருக்கலாம், அல்லது நமக்கு பெருமை இருக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட நேரத்தில் மௌத் வரும். மௌத் வந்த பிறகு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நின்ற பிறகு, ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், என்னுடைய ரப்பே கொஞ்சம் டைம் கொடுத்தால் நான் என்னை மாற்றி காட்டுவேன், நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்று கெஞ்சுவதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அது அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இது ஒரு வசப், அதாவது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வெற்று வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் கெஞ்சுவதிருக்கிறதை பொய். எனவே அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை நம் எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக ஆக்க வேண்டும். அதனால் தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇவா. ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு நிறைய பயான் தேவையில்லை, கத்தி பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு மையத்தில் அவன் கலந்து கொண்டாலே போதும், அது அவனுக்கு பெரிய உபதேசியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இந்த ஜனாசாவை கற்பனை பண்ணி பாருங்கள். இவர் ஒரு வாரத்திற்கு முன்னால் நான் இந்த நிலைக்கு போயிருப்பேன் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார். இன்றைய தினம் நாம் எல்லோரும் அவரை அடக்கிவிட்டு இந்த இடத்திலே அவரை பற்றி பேசிக் கொண்டிருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கவும் மாட்டார். நமக்கு இவருடைய ஜனாசாவுக்கு முன்னால் மிக அண்மை காலமாக நம்முடைய ஊரிலே நடந்த சில ஜனாசாக்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஆகும். வாலிப வயதில் பலர் இந்த ரமலான் மாதத்திலும் அதற்கு பிற்பட்ட நேரங்களிலும் வஃபாத்தான நிகழ்வுகள் இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். மிருகங்களாக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான், இதயத்தை தந்திருக்கிறான், கண்களை தந்திருக்கிறான், காதுகளை தந்திருக்கிறான். இவற்றை கொண்டு நாம் படிப்பினை பெறாமல் நான் அப்படியேதான் இருப்பேன் என்று ஒருவர் இருந்தால் அவர் தன்னை நொந்து கொள்வதை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகம் பேர் நரகம் போவார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு பார்ப்பதில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. திரும்பவும் பாருங்கள், அதிகமானவர்கள் நரகத்திற்கு போக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, அந்த இதயங்களை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை, உணர்வு பெறுவதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அந்த காதுகளை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. உலாயிக கல் அன்ஆம். இப்படி வாழ்கிறவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், பல், இல்லை இல்லை, ஹும் அபல். இப்படிப்பட்டவர்கள் இதயம் இருந்தும் சிந்திக்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல், பெருமை பிடித்து நான் நினைத்ததை செய்து கொண்டே இருப்பேன், நான் மாறவே மாட்டேன், இந்த உபதேசங்களை உள்வாங்கவே மாட்டேன், என்னிடம் பணம் இருக்கிறது, எனக்கு அடிக்க முடியும், எனக்கு நடவடிக்கை எடுக்க முடியும், எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு பின்னால் பலம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு இப்படியே அலைந்து கொண்டிருப்பவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகங்களை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். எந்த டைம்
நம்மிடத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் தன்னைத்தானே மாற்றாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை என்கிறான். நான் முடிவெடுக்க வேண்டும், நான் மாற வேண்டும் என்று. நான் இப்படியே தான் இருப்பேன் என்று நான் நினைத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நினைக்க வேண்டும், என்னுடைய சகோதரர் வஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய நண்பர் வஃபாத் ஆகிவிட்டார், என்னை விட இளமையானவர் வஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார், என்னுடைய மகன் வஃபாத் ஆகிவிட்டார், நாளைக்கு நான் வஃபாத் ஆகலாம். எனவே நான் கபரை நம்பியவன், மறுமையை நம்பியவன், நான் இந்த உலகத்தை விசுவாசித்தவன் அல்ல, என்னுடைய ரப்பை நம்பியவன் நான். எனவே என்னுடைய ரப்புக்கு முன்னால் அவனுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணமாக நிறுத்தப்படுவேன். என்னுடைய ரப் என்னோடு பேசுவான். நான் பொய்கள் சொல்ல எத்தனித்தால் என்னுடைய வாய்க்கு முத்திரையிட்டு விடுவான். என்னுடைய கைகளை பேச வைப்பான், என்னுடைய கால்களை சாட்சி சொல்ல வைப்பான். எனவே அந்த ரப்புக்கு முன்னால் நான் கூனி குறுகி நிற்க கூடாது. என்னுடைய ரப் கேட்கிற கேள்விகளுக்கு விடைகளை இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிற காலத்திற்குள் நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திப்போமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா ஈமான் என்றால் என்ன, குஃப்ர் என்றால் என்ன என்று மிக தெளிவாக 6200 சொச்சம் வசனங்களிலே சொல்லிவிட்டு 114 அத்தியாயங்களிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். இவ்வளவு சொல்லியாச்சு. விரும்பியவர் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர் நிராகரிக்கட்டும். அது அவருடைய விருப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய விருப்பம் நிராகரிப்பாக இருக்கக்கூடாது, குஃப்ராக இருக்கக்கூடாது. நம்முடைய விருப்பம் ஈமானாக இருக்க வேண்டும், ரப்பிடத்தில் போய் திருப்தியாக நிற்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போல இன்று காலையிலிருந்து, அதாவது காலையிலே இவர் மௌத்தாகி விட்டார் என்கிற ஒரு ரூமரும் வந்தது. அடுத்தது ஜும்மாவுக்கு பிறகு மௌத்தாகி விட்டார் என்கிற செய்தி வந்தது. அந்த நேரத்தில் இருந்து சந்திக்கிற சகோதரர்களும் அதே போல சமூக வலைத்தளங்களையும் பார்க்கிற போது மாஷா அல்லாஹ் உமர் மௌலானா சார் அவர்களை பற்றி நல்ல கமெண்ட்ஸ்களும் நல்ல ஃபீட்பேக்குகளுமே வருகின்றன. இதுதான் இந்த உலகத்தில் ஒரு சாதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்தில் நிற்கும் போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் அவரை புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல மனிதர், சாலிஹானவர், சமூகத்துக்கு பயனுள்ளவர் என்று பாராட்டும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், அவருக்கு வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மையத் கொண்டு வரப்பட்டது. சஹாபாக்கள் அவரை திட்டுகிறார்கள். இவன் போனது எவ்வளவு ராகத் தெரியுமா, இவன் எவ்வளவு தொல்லை தந்து கொண்டிருந்தான் தெரியுமா, இப்போதுதான் மக்களுக்கு நிம்மதி, இப்படி சொல்லுகிறார்கள். சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்போதும் சொன்னார்கள், வஜபத், இவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ரெண்டுக்கும் வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம் என்று. நீங்கள் முதல் வந்த ஜனாசாவை புகழ்ந்த போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. இரண்டாவது வந்த ஜனாசாவை நீங்கள் விமர்சித்த போது, அவரை நீங்கள் ஏசிய போது, திட்டிய போது அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய பூமியிலே அவனுடைய சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் நாம் மௌத்தானால் நம்மை மிஸ் பண்ண வேண்டும். இவர் மௌத்தாகி விட்டாரே என்று ஆதங்கப்பட வேண்டும். இவன் போய் தொலைந்தானே என்று ஆறுதல் அடையக்கூடாது. அந்த மௌத் நல்ல மௌத் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மௌத்தானால் முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு என்று சொன்னார்கள். ஒருவர் மௌத்தானால் நல்லவர் என்ன செய்வார் என்றால், அவர் போய் ராஹத்தாக கபருக்குள் தூங்குவார் என்றார்கள். நிம்மதியாக அவர் கபருக்குள் தூங்குவார். இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவர் மௌத்தானால் உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நிம்மதி அடையும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் நிம்மதி, போய்விட்டான். இப்ப சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும், யாருக்கும் பிடிக்காது, அப்படி அநியாயம் பண்ணுவார்கள். இப்ப இந்த சோசியல் மீடியாக்கள் வளர்ந்து வந்திருக்கிற காலத்தில் மக்களுடைய குறைகளை தேடுவது, அந்த குறைகளையே எழுதுவது,
உதாரணமாக சில சகோதரர்கள் நம்மிடத்தில் கவலையோடு சொல்வார்கள், எல்லா இடங்களிலும், உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் இன்று அதிகமாகவே காணப்படுகின்றன, அல்லாஹ் அவற்றை மாற்ற வேண்டும். அந்த தொடரில் நம்முடைய ஊரிலும் ஃபித்னாவும் ஃபசாதும் இருக்கிறது. நம்முடைய ஊரில் மட்டும் ஃபித்னா ஃபசாத் கிடையாது. ஆனால் இந்த நெகட்டிவ் திங்கர்ஸ், அதாவது எதிர்மறையான சிந்தனையாளர்கள் சோசியல் மீடியாக்களில் போய் மருதமுனையில் அது நடக்கிறது, மருதமுனையில் இது நடக்கிறது, மருதமுனை அப்படிப்பட்ட ஊர் இப்படிப்பட்ட ஊர் என்று எழுதுகிற போது நமக்கு வேறு ஊருக்குள்ள போய் தலை காட்ட முடியவில்லையே, இதற்கு ஒரு நடவடிக்கை இல்லையா என்று கேட்கிறார்கள். உண்மையிலே அநியாயங்கள் தட்டி கேட்கப்பட வேண்டும், பாவங்கள் சுட்டி காட்டப்பட வேண்டும். அதற்காக இந்த முழு சமுதாயமுமே பாவம் செய்வது போன்றும், முழு சமுதாயமுமே கெட்ட சமுதாயம் போன்றும் அடையாளப்படுத்த முயற்சி செய்வது என்பது பிழையாகும். நான் சொல்ல வருவது என்னென்றால், இது ஒரு சைட். இன்னும் ஒரு சைட், இப்படியானவர்களை சமுதாயம் வெறுக்கிறது. இவர்கள் ஓய்வடைந்தால் சமுதாயம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. இப்படி இருக்கக்கூடாது. நல்லவர்களும் சேர்ந்து நம்மை விமர்சிக்கிறார்கள் என்றால், நல்லவர்களும் சேர்ந்து நம்முடைய அந்த போக்கு பிழை என்று கருதுகிறார்கள் என்றால் அது பிழைதான். நமக்கு அது நியாயமாக இருந்தாலும் பிழையாகும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே உமர் மௌலானா சார் அவர்களுடைய இந்த வஃபாத், அவரை பற்றி ஒரு நல்ல செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படி ஆக்க வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வாஜிபாக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். இறுதியாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் தொழுது விட்டு நீண்ட நேரம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு பெரிய இமாம். ஒரு பாமர மகன் அவருக்கு பக்கத்தில் போய் இவர் என்னதான் ஓதுகிறார் என்று கேட்போம் என்று காதை தீட்டிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். இமாம் அவர்களுடைய துஆ முடிந்ததும் அந்த மனிதர் இமாமு கிட்ட போய் உட்கார்ந்து சொல்லுகிறார், உங்களோட துஆவை நான் காது கொடுத்து கேட்டேன், எனக்கு மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது நான் அநியாயம் செய்திருக்க வேண்டுமே, ஏன் நாம் வரைக்கும் ஒரு அநியாயம் செய்யாமல் விட்டோம் என்று எனக்கு கவலையாக இருந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் இமாம் ஹஸனுல் பஸ்ரி கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யாரெல்லாம் எனக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, யாரெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக, அவருடைய கஷ்டங்களை அகற்றி விடுவாயாக, அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, அவருடைய கபரை ஒளிமயமாக்குவாயாக. இப்படி துஆ கேட்கிறார்கள். எனவேதான் இந்த மனிதருக்கு அந்த கவலை வந்தது. கேட்கிறார், இமாம் அவர்களே, உங்களால் எப்படி இப்படி துஆ கேட்க முடிந்தது என்று கேட்டபோது அவர் சொன்னார், குர்ஆனில் ஒரு வசனத்தை நான் படித்தேன், ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் தனக்கு மற்றவர்கள் அநீதி இழைக்கும் போது அந்த அநீதிகளை மன்னித்து அவரோடு சமாதானமாக நடந்து செல்கிறாரோ அவருக்கு கூலி என்பது அல்லாஹ்விடம் இருக்கிறதுக்கு அளவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, அதற்கு அளவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனம் தான் என்னை இவ்வாறு துஆ செய்ய வைத்தது என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பலவீனமானவர்கள், அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை போன்று வாழ்கிறவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சகோதரர் மௌத்தானால் உமர் மௌலானா சார் அவர்கள் ஒரு ஜெட்டி, அதற்காக இந்த கிரௌட் வரவில்லை. மருதமுனையில் ஒரு ஏழை மௌத்தானாலும் அல்ஹம்துலில்லாஹ் நூற்றுக்கணக்கானவர்கள் இவ்வாறு வந்து உட்காருகிறோம். ஒரு குடும்பமாக நாம் வாழுகிறோம். எனவே நமக்கிடையில் முரண்பாடுகள், மனக்கசப்புகள் எல்லாம் வரும். அதை மனதில் வைத்துக் கொண்டு பழி வாங்குகிறவர்களாக, மௌத்தான பிறகும் அதை வைத்துக் கொண்டு அவர்களுக்காக சாபமிடுகிறவர்களாக நாம் இல்லாமல், நாம் அவர்களுக்காகவும் துஆ செய்கிறவர்களாக மாற வேண்டும். இது ஈமானின் ஒரு உயர்ந்த நிலையாகும். அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த நிலையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்தால் சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலூ லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல். உங்களுடைய சகோதரனுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவருக்காக துஆ செய்யுங்கள், இப்போது அவருடைய கேள்வி கணக்கு ஆரம்பமாக போகிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரருக்காகவும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், துஆ கேளுங்கள். நாம் இந்த இடத்திலிருந்து எழும்பும் போது அவருடைய கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். அல்லாஹு தஆலா அவருடைய கேள்வி கணக்கை இலகுவாக்க வேண்டும். அதே போல கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு தர வேண்டும். அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், கபரை விசாலமாக்க வேண்டும்.
சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசலை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்துவிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.